எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை எண்களை நம்ம எடுத்துட்டோம். ஏடிஎம் எண் ஆகட்டும், வாகன எண் ஆகட்டும், போன் நம்பர் ஆகட்டும், அதை எடுத்துட்டோம். ஆனா அது எந்த நேரத்துல ஆக்டிவ் பண்ணணும், அந்த தேதி அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எப்படியெல்லாம் பயன்படுத்தி வெற்றி காணலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்மிடையே விளக்க வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் மதுரை உயர் திரு என்எம் பால்பாண்டி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். குருவர்களாலும் திருவர்களாலும் இன்று ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை குழுமம் சார்பாகவும் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ற தொலைக்காட்சிகளில் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் அனைத்திலும் நேரலையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நடந்து கொண்டிருக்கும் 19வது கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்எம் பால்பாண்டி மதுரை நான் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பான தலைப்பு, ராஜநிலை தேதி நேரங்களில் பயன்படுத்தி வெற்றி காணும் சூட்சமம் அப்படின்னு தலைப்பு நமக்கு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தால் எடுத்திருக்கோம். இன்னைக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளாகவே இருந்தாலும், இன்னைக்கு எந்த ஒரு நற்காரியம் செய்தாலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன, நம்மளே ஒரு ஜோதிடரை பார்த்தோன்னே நான் திருமணம், ஏதோ ஒரு காது குத்து, எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செஞ்சாலும் சரி, ஒரு பிஸ்னஸ், ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம், எது செஞ்சாலும் சரி, நம்ம கேட்குறது நல்ல நாள் பாருங்க, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, நிறைய பேர், எல்லா பேருமே அந்த நாள் பார்ப்பாங்க. அப்போ வளர் விரையா தேய் விரையா அந்த பிஸ்னஸோ அந்த சுப நிகழ்ச்சியை பொறுத்து அதற்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு என்ன யோகம், அன்னைக்கு என்ன கர்ணம், சிலருக்கு அந்த பஞ்சபட்சி நாள், இதெல்லாம் பார்த்து சிலருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தேதி நேரங்களை குறித்து கொடுக்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே சிலர்கள் அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக குறித்து கொடுத்து செஞ்ச இதெல்லாமே சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிறது. இதே இப்போ ஒரு நாள் பார்த்து, நல்லா நட்சத்திரம் பார்த்து, பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 20-30 நாள்லேயே கணவன் மனைவிக்குள்ள நிறைய பாகுபாடு. சுமார் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. அவங்களோட திருமண தேதி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியில் திருமணம் நடத்தியிருக்காங்க. அந்த 9ஆம் தேதி நடத்தின திருமணத்தோட எஃபெக்ட் ஒரு 20 நாள்லேயே 2 பேருமே, அதாவது திருமணத்தை அதாவது இதை என்ன சொல்லுவோம்னா, இவ்வளோ இது பண்ணோம் நாங்கள், எங்கள்கிட்ட ராஜநிலை ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகி ஒரு தேதி குறிச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாங்கள் திதி, நட்சத்திரம், கர்ணம், வளர்பிற, தேரிபிற இதெல்லாம் பார்க்கறத விட, அன்னைக்கு யோகம் எல்லாத்தையும் பார்க்கறத விட முதல்ல நாங்கள் பார்க்கறது ராஜநிலை ஜோதிடர்கள் என் தேதி, அந்த நேரம், அந்த தேதியை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ அந்த 9ஆம் தேதிக்கு உண்டான பலன் என்னவோ அதை நாங்கள் சொல்கிறோம். அன்றைக்கு திருமணத்தில் 9ஆம் தேதி நடந்த திருமணத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம், அன்னைக்கே திருமணத்தன்னைக்கே சண்டை போட்டு போலீஸ்லாம் நின்று திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த 9ஆம் தேதி செயல்பட்டுருக்கு. சரி, அதுக்கப்புறம் திருமணம் நடந்துடுச்சு. ஒரு 20-30 நாள் கூட ஆகலை, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, பிரிவினை ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஒரு 3 மாதத்துலேயே 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜநிலை நம்மளை இதை அணுகி சில விஷயங்கள் கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு திருப்பி இந்த திருமண தேதியை மாற்றி ஒரு விஷயம் பண்ணுறோம். அது ராஜநிலை ஜோதிடர் எல்லாருமே தெரியும். அது என்ன, அது எங்கே போய் திருமணம் திருப்பி நடத்தணும்,
அந்த அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியை திருப்பி அவங்களுக்கு திருமணம் அந்த தம்பதிகளுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். அது நடத்தி கொடுத்து இன்னைக்கு ஒரு பெண் குழந்தையோட 2 பேர் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. சரிங்களா. நாங்கள் வந்து ராஜநிலை ஜோதிடர் வந்து இதெல்லாம் எல்லாமே நாங்களும் பார்க்குறோம். அன்னைக்கு திதி பார்க்குறோம், யோகம் பார்க்குறோம், கர்ணம் பார்க்குறோம். எல்லாமே பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒரு ராஜநிலை ஜோதிடர் பார்க்குறது என்ன அப்படின்னா, நாங்கள் தேதியை தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஒவ்வொரு தேதிக்கும் எப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டோ, அதே போல் ஒவ்வொரு தேதிக்கும் அந்த தேதியை வர்ற கூட்டு எண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. அது ரீதியா இந்த மாசத்துக்கு உண்டான, அதாவது இந்த 1/6/2025 டு 30/6/2025 வரைக்கும் இருக்கிற சில விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா. இப்போ இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முகூர்த்தம் வந்துடும். ஒன்று ஆறு இப்போ ஜூன் மாதம் இந்த 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 1ஆம் தேதிக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த 6ஆம் மாசத்துக்கு 6க்குன்னு ஒரு பலன் இருக்கு 2025. இதில் டோட்டலில் 16 வரும். இது சுபமான எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த தேதியை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, அந்த 1ஆம் தேதிக்கு உண்டான பலன் வந்து ஒரு அபரிவிதமாக வேலை பார்க்கும் அப்படின்றது ராஜநிலை ஜோதிடர்களுக்கு தெரியும். அதனால அதை அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி தரதில்லை. 2ஆம் தேதி அதுவும் வந்து 2/6/2025 டோட்டல் 17 வர்றதுனால அந்த எண்களையும் நாங்கள் அனைவருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு எடுத்து கொடுக்கறது இல்லை. எங்கள் ராஜநிலை இருக்கலே ரொம்ப ஒரு ஒஸ்டான எண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம 18 சொல்லுவோம். இந்த 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3/6/2025 டோட்டல் பார்த்தா 18 வரும். அது செவ்வாய்க்கிழமைன்றப்போ நம்மளே அவாய்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் அந்த 18 டோட்டல் வந்தாலுமே எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் அந்த எண்களை 18ஆம் தேதியோ அந்த 18 டோட்டலில் வந்தாவளோ ராஜநிலை ஜோதிடர்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. இதே மாதிரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 19 வந்துடும். புதன்கிழமை. இப்படியே ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. 5ஆம் தேதி அப்படின்றப்ப 5 வந்து ஒரு மத்தியமான பலன் கொடுக்கும் அப்படின்னாலுமே டோட்டல் 20, அதுவும் ஒரு நல்ல இதாக இருந்தாலுமே அன்னைக்கு தேதியை வந்து அன்னைக்கு முகூர்த்தம் வருது. நிறைய பேர் இந்த 5ஆம் தேதி முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிடும். 6ஆம் தேதி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்திலே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி முகூர்த்தம் வருது, 16ஆம் தேதி முகூர்த்தம், 27ஆம் தேதி முகூர்த்தம். சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5 முகூர்த்த நாள் வருது இந்த மாசத்துல. இந்த 5 முகூர்த்த நாள்ல 5ஆம் தேதி முகூர்த்த நாளே நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம். 6ஆம் தேதி முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை தான் டோட்டல் 21 வருது. நாங்கள் அந்த தேதியவும் ராஜநிலை ஜோதிடர்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா. ஏன்னா 21 அப்படின்றது வந்து டோட்டல் வந்து ஆரம்பத்தில் ஒரு நல்ல பலன் கொடுக்குற மாதிரி கொண்டு போய் பின்பு விரய செலவுகள், தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு எங்கள் ராஜநிலை கூற்றின்படி அந்த எண் அந்த மாதிரி தான் வேலை பார்க்கும். சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் தேதி சனிக்கிழமை நம்மளே அவாய்ட் பண்ணிடுவோம். 8ஆம் தேதி அன்னைக்கு வந்து முகூர்த்தம். 8ஆம் தேதி முகூர்த்தத்தில் டோட்டல் 25. இந்த 8ஆம் தேதி முகூர்த்தமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். சரிங்களா. 9, 10 பௌர்ணமி அன்னைக்குமே வந்து ஒரு சிறப்பான எண் கிடையாது. 11, 12, 13 இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது 1 to 30க்குள்ள முகூர்த்தம் 16/6/2025 அன்னைக்கு டோட்டல் 22 வரும். திங்கக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி வந்துடும். சஷ்டி அதாவது காலையில் பஞ்சமி, மதியத்துக்கு மேலே சஷ்டி திதி வந்துடும். அப்புறம் வைத்திருதி நாமயோகம், விஷ்கம்பம் நாமயோகம் வரும். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேதியிலையும் காலையில் 6 மணிக்கு மேலே தான், அதாவது 5:53 வரை மரண யோகம் காட்டும். அதனால அந்த திதியிலே அந்த 6 மணிக்கு மேலே தான் முகூர்த்த நேரமே நாங்கள் குறித்து கொடுக்குறோம். அதே மாதிரி தேதி எவ்வளோ அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நேரம், அந்த டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜநிலை ஜோதிடரை பொறுத்தளவு எல்லாமே சரியாக வருது. திதி, நாமயோகம், கர்ணம் எல்லாமே வருதாலுமே
எந்த ஒரு ராஜநிலை ஜோதிடமே அந்த தேதியும் நேரமும் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த தேதியை குறிச்சு கொடுக்குறோம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அடுத்து 17/6/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23 ஒரு செவ்வாய்க்கிழமை வந்துடும். அதை நம்ம குறிக்கிறது இல்லை. 18 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்துடு. 19 அன்னைக்கு தேதி சரியில்லை. 20ஆம் தேதியும் அன்னைக்குமே தேதி ஒரு சிறப்பான தேதி கிடையாது. 21 அன்னைக்கு சிறப்பாக இல்லை. 22, 23, 24, 25, 28, 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 29/6 இந்த மாசத்துல 29/6/2025 அன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலுமே அன்னைக்கு காலையில 5:55 இருந்து 10:30 மணி வரைக்கும் மரண யோகத்துல இருக்கு. 10:30 மணிக்கு மேலே 5:30 மணி வரைக்குமே மரண யோகம். 5:30 மணில இருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் தான் யோகம் சுபமா இருக்கு. அது 10:30 மணிக்கு மேல திருப்பி மரண யோகம் வந்துடுது. அதனால அந்த நாள் ஒரு சிறப்பான நாளா அந்த நேரத்துக்குள்ள ஒரு நபரோட ஏதோ ஒரு நபருக்கு நம்ம ஒரு சுபகாரியம் குறிச்சு கொடுக்கணும். அந்த டயத்துக்குள்ள ஒரு அவருடைய பட்சி நேரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த தேதியை வேணா அவருக்காக குறிச்சு கொடுப்போமே தவிர மற்ற அனைத்து நபர்களுக்கும் அந்த 29/6/2025 தேதியை குறிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஜாதக அடிப்படையிலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உண்டான யோகம் அடிப்படையிலையும் கர்ணம் அடிப்படையிலும் அவங்களுக்கு உண்டான அந்த பச்சி நாள் வரும் அடிப்படையிலும் எல்லாத்தையும் கணக்கிட்டு அந்த தேதி அவங்களுக்கு சிறப்பாக அமையும் தேதியாக அந்த குறிப்பிட்ட அந்த ராஜநிலை எண்கள்ல டோட்டல்ல வர்ற மாதிரி தேதியா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம அந்த தேதியை குறிச்சு கொடுக்குறோங்க. இதனாலதான் ராஜநிலை ஜோதிடம் வந்து அதாவது அந்த தேதியில நடக்கிற திருமணங்கள் அபரீத நல்ல ஒரு சுபமாவே முடியுது அப்படின்றத வெளிப்படுத்துறோம் நாங்க. இதே ஒரு சுபமான தேதியில நடந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க கேட்குறப்ப வந்து இந்த தேதியில நடந்திருக்குன்னா இந்த மாதிரி ஆயிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு 25ஆம் தேதி ஒருத்தவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. 25ஆம் தேதினா கணவன் மனைவிக்கிட்டே பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தான் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறான். இல்லை சில வீட்டுகளில் அவங்களுடைய வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாஸ்து குறைபாடு கண்டிப்பான முறையில் இருக்கும். ஏன்னா இந்த 25 அப்படின்ற தேதி வந்து அந்த மாதிரி தான் பலன் கொடுக்குது. இது ராஜநிலை ஜோதிடத்துல உண்டான பலன்களை தெளிவாக எடுத்து காட்டுறதுக்கு உண்டான சிறப்பாக இந்த வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க. இந்த மாசத்துல நம்ம அதாவது ஒரு மாசத்துல இவ்வளவு பெர்ஃபெக்டா கழிச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரே ஒரு தேதி தான் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த மாசம் அப்படின்னு பார்த்தா 7ஆம் மாசத்துல ராஜநிலை ஜோதிடர்கள் யாருமே ஒரு தேதி குறிச்சு தர மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து 8ஆம் மாசம் தான் இருக்கு. 8ஆம் மாசத்துலயும் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்ல தேதிகளை நம்ம மாத்தி தரோம். இப்ப கொஞ்சம் எனக்கு முன்னாடி நம்ம சக்திவேல் ஐயா பேசினாரு. வாகன எண்கள்லாம் எப்படியெல்லாம் வாகன எண்கள் நான் அமைச்சு கொடுத்தேன், இந்த நாள் இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னார். ஆனா அந்த வாகன எண்கள் அவர் அமைச்சு கொடுத்திருந்தாலும் அந்த வாகனத்தை போய் கையில முத சாவியை வாங்குறதுக்கு ஒரு தேதி ராஜநிலையில ஒரு தேதி குறிச்சு கொடுத்துருப்பார். இந்த தேதியில இந்த நேரத்துல அந்த சாவியை கையில வாங்குங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ராஜநிலை ஜோதிடத்துல இருக்கிற மிகப்பெரிய சூட்சமே. எல்லாருமே இந்த நிறைய பேர் நானும் பார்த்தேன். நிறைய பேர் வந்து நான் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் இந்த ஃபோன் நம்பர் எடுத்திருக்கேன், இந்த ஃபோன் நம்பர் ஏன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை நான் இந்த ஏடிஎம் பின் நம்பர் யூஸ் பண்ணுறேன், இந்த வாகன எண் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் தடங்கல் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னா அதை என்ன தேதியில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நிறையா பேர் அவங்கள ஒரு கிடச்ச உடனே அந்த தேதியில் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதோட பலன், அந்த தேதி அவங்க யூஸ் பண்ண தேதியோட பலன் தான் அங்கே கொடுக்குது. அதனால ராஜநிலை ஜோதிடத்தை பொறுத்தளவு நீங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதை அதாவது வாகன எண்ணாக இருக்கட்டும், நீங்கள் ஏடிஎம் பின் நம்பரே நீங்கள் போய் ஒரு ஏடிஎம்ல போய் கார்டில் போட்டு நீங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேதியில் இந்த டயத்தில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தோடனே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை. ராஜநிலை தேதி வந்து அந்த தேதி இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்து பேசுங்க, இன்னார்ட்ட பேசுங்க அப்படின்ற கொண்டு சூட்சமங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? நாம இது வந்து ஒரே ஒரு விஷயத்துல அடங்குறது கிடையாதுங்க. எண்கள் வந்து இன்னைக்கு எண்கள் இல்லாம எதுவுமே கிடையாது. உலகமே நியூமரிக் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துல இயங்கி கொண்டே இருக்கு. எல்லா பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பிறந்த உடனே என்ன கேட்குறோம்? தேதியை தான் கேட்போம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த இந்திய சிட்டிசன் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆதார். அந்த ஆதாரில் என்ன இருக்கு? ஒரு நம்பர், நமக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், 16 நம்பர். அந்த 16 நம்பர் தான், அந்த நம்பரை போட்டாலே என் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நீங்கள் யார், என்ன ஊர், என்ன எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஆதார் நம்பர், பேனில் நம்பர் தான் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரு, ஃபோன் நம்பர், எல்லாமே இன்னைக்கு எது இடத்துல நம்ம ஏடிஎம் பின் போடுறோமோ அது நம்பர் தான். மொபைலில் லாக் போடுறது நம்பர் தான். எல்லாமே இன்னைக்கு நியூமரிக்கெலாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த உலகமே, நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகமே நியூமரிக்கலாக செயல்பட்டு இருக்கு. உங்கள் பேரே தெரியலாம், உங்களோட இதே எதுவுமே அட்ரஸே தெரியலைன்னா கூட உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும். அந்த நம்பரை வச்சு ஒரு தனிப்பட்ட நபரோட பூர்வீகத்தை எடுத்துடலாம். அவர் யார், அவர் எங்கே இருக்கார், அவருடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அண்ணன் தம்பி, எல்லா டீட்டெயிலுமே எடுக்கலாம் ஒரே ஒரு ஆதார் நம்பரை வச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நியூமரிக்கில் இந்த உலகம் எல்லாத்துலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இன்னைக்கு எண்கள் வெகு சிறப்பாக வேலை பார்க்கும் அப்படின்றதுக்கு இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இன்னைக்கு எண்களால் தான் அந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த எண்களை எப்படி எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விதத்தை பொறுத்து தான் நம்மளுக்கும் சில மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கே நம்ம எடுத்திருக்கோம். வண்டி வாகனம் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே அந்த டெவலப் கிடச்சிருதானா? இல்லை, அதுக்குண்டான டைமிங்கில் அது இயக்கிறப்ப தான் கிடைக்கிது. ஒரு ஒரு மொபைல் நம்பர் எடுத்த உடனே அவருக்கு உடனே மாற்றம் கிடச்சிரும் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த மொபைல் நம்பரை எந்த தேதி எந்த நேரத்தில் அவர் இயக்குனாரு அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கு உண்டான அந்த பலன் கிடைக்குது. எல்லாமே டக்குன்னு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான இது கிடையாது. இந்த மாதம் ஃபோன் ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா இந்த மாதம் தேதி இல்லை, அடுத்த மாதம் தான் தேதி, அடுத்த மாதம் நீ ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க எங்ககிட்ட. சரிங்களா? எல்லா ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் இப்போ உணவு முறையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உணவு முறையை வந்து எல்லா நாடுமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்ம உணவு முறை தான் பெஸ்ட்டு அப்படின்றாங்க. என்னன்னா சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 வகை காய்கறிகள் கூட்டு வச்சுருப்போம். அப்போ இப்படி கலந்து சாப்பிட்றப்ப தான் வந்து நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான புரோட்டீனு, விட்டமின்னு, என்ன சொல்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம், காய்களில் கிடைக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு முறையை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ராஜநிலை எண்களை பொறுத்தலும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் எடுத்தவொடனே எல்லாம் எதுவுமே மாறிடுமான்னு இல்லை. ஃபோன் நம்பரை எடுத்தீங்க, ஃபோன் நம்பர் அதே மாதிரி ஏடிஎம் பின் நம்பர் மாற்றுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய வாகன எண் மாற்றுறீங்க, எல்லாமே அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது அந்த ராஜநிலை தேதியிலையும் அந்த ராஜநிலையோட நேரங்களிலையும் கணக்கிட்டு கரெக்டான உங்கள் ஜாதக ரீதியாக கணக்கிட்டு அதுவும் உங்களுடைய பிறந்த நாமயோகமோ நீங்கள் பிறந்த அந்த கர்ணனமோ இயங்கும் நேரத்தில் அதே போல் அந்த நேரத்தில் உங்கள் பச்சி நன்ற ஆட்சி செய்யும் நேரத்தில் இந்த மாதிரி கணக்கிட்டு அதை இயக்கும் போது இதில் இடையில ஹோரையும் பார்த்துக்கலாம்.
குரு ஓரை சுக்கிர ஓரை அது சம்பந்தப்பட்ட ஓரை ஓடும் நேரத்திலும் கரெக்டா அதை இயக்குறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா பேருமே நாங்கள் இந்த ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு ஒர்க் அவுட்டா, எனக்கு வேலை செய்யலை, இந்த ராஜநிலையத்தில் இந்த ஊர் கரெக்டாக எடுத்து அந்த ஊர் கரெக்டாக எடுத்துலாம் கேட்குறீங்க. ஆனால் அதை கரெக்டான தேதியில் கரெக்டான டயத்தில் இயக்குனீங்களா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இதை செய்யாமல் எனக்கு இந்த ஃபோன் இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகலை, இந்த நம்பரு இந்த மாதிரி நான் ஏடிஎம் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி வாகனம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நீ அந்த எண்கள் அதுக்குண்டான வேலையை பார்த்தாலுமே அந்த தேதி அந்த நேரத்தில் அதை இயக்கிறப்ப தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக தான் இது சொல்கிறேன். நான் வேற ஒன்றும் இதான விஷயம் கிடையாது. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் மாத்துறீங்க, அந்த குறிப்பிட்ட அந்த தேதியவும் கணக்கிட்டு அந்த தேதியில மாத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்றத வெளிப்படுத்துறேன். வேற ஒன்றும் இல்லை. காலைல ஐயா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதுல வாகன எண்ணில் அந்த பிச்சைக்காரன் படத்துல 99 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா 9 அதுக்குண்டான வேலையை கரெக்டாக பார்க்க தான் செய்து அந்த அதாவது அது ஒன்று கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் கொண்டு போகுது, இல்லைன்னா அவங்கள நிறையா விஷயத்தில் டவுன் பண்ணி அவங்கள திருவோடு இயந்திர நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றது எங்கள் ராஜநிலையோட கூற்று எண்ணுக்குண்டான பலன் நாங்கள் சொல்கிறோம். அதை வெளிப்படையாக அவர் எடுத்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவர் பெரிய கோடீஸ்வரன், அந்த 99 கார் நம்பர் வச்சிருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரன் வாழ்ற அந்த இது அந்த படத்துல இருக்கும். திடீர்னு ஒரு தாய்க்காக அவங்க ஒரு 5 நாள், நீங்க 20 நாள், 1 மாசம் நீங்க யாசகம் வாங்கி சாப்பிட்டா அந்த காசை கொண்டு போய் நீங்க கோயில் உண்டியல்ல போடணும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவர் போய் யாசகம் வாங்கி அந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்க தாயை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இது படமா இருந்தாலுமே இது ராஜநிலைக்கு அப்படியே பொருந்தது அப்படின்ற விஷயத்த நாங்க ராஜநிலை ஜோதிடர்கள் நாங்க உணர்றோம். அதனால இதை வெளிப்படுத்தி அதை வெளிப்படையா சொல்லியிருப்போம். சரிங்களா? இன்னைக்கு அந்த எண் சிறப்பா விளங்குது அப்படின்னாலுமே நீங்களே இப்போ 99 ஒரு நம்பர் எடுத்து எனக்கு இயங்கலை ஏன் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அது படம், அது வேற, ரியல் லைஃப் வேற. இப்போ ஒரு நபர் 99 நம்பர் எடுத்திருக்காரு அப்படின்னா கரெக்டா அந்த ராஜநிலை தேதியில அந்த நம்பரை இயக்கியிருக்காரு, அந்த காரை வாங்கியிருக்காரோ, அந்த தேதியில வாங்கி அந்த நேரத்துல அவர் வாங்கி அந்த நம்பரை இதுல கார்ல ஒட்டுறது அந்த டயத்துல ஒட்டியிருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே அவருக்கு உண்டான பலனை தரும். சரிங்களா? அதாவது சில பேர்த்துக்கு இயற்கையாவே சில நம்பர்கள் அமைஞ்சிருது. இயற்கையா நான் அமைஞ்ச நம்பருமே கிட்டத்தட்ட ஒரு 50-60% தான் வேலை பார்க்குது. ஏன் எங்களுக்கு இந்த நம்பர் வேலை பார்க்கணும்? ஆனால் அவங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியல, எனக்கு இயற்கையா அந்த நம்பர் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. சில பேருக்கு இயற்கையா அமைஞ்ச நம்பர் பார்த்தீங்கன்னா அது இயற்கையா அவர்களுக்கு நிறைய நற்பலன்களை தந்திருக்கு. இதே 88-79 இயற்கையா ஒருத்தருக்கு நம்பருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வாகனம் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவர் பெரிய ஒரு டிராவல்ஸுக்காக வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 6 வாகனம் வாங்கி மிகப்பெரிய பிரபலமாயிருக்காரு. ஆனா அந்த எண்கள் அவருக்கு இயற்கையா அதை அமைச்சு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் 100ல் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு தான் இயற்கையா அமைஞ்சு இயற்கையா அவங்க டெவலப் ஆகிறாங்க. சில பேருக்கு நம்ம இவ்வளவு சூட்சமங்கள் சொல்லி கொடுத்து அந்த சூட்சமங்களை சில பேர் ஃபாலோ பண்ணாம விட்டாதான் அந்த மாதிரி ஆகுது. கரெக்டா ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா ராஜநிலை ஜோதிடத்துல வெற்றி காண முடியும் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக இன்றைக்கு ராஜநிலை ஜோதிட தேதியும் நேரத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறதுக்கு உண்டான இதை சொல்லியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த தேதி பார்த்துட்டோம். இதே மாதிரி நேரம் அப்படின்றப்ப அந்த நேரம் பார்க்குறவங்க அப்படிதான் அன்னைக்கு நம்ம அந்த தேதி மட்டும் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து பார்க்குறோம். அது வளர்பிறையா தேய்பிறையா கிழமை பார்க்குறோம். சரிங்களா? திதி அன்னைக்கு என்ன திதி, பஞ்சமி திதி, அதுக்குண்டான திதி என்ன திதி வருது, நல்ல திதியா என்னன்னு பார்க்குறோம். அடுத்து அன்னைக்கு யோகம் என்ன யோகம் வருது அப்படின்னு பார்க்குறோம். சித்த யோகம், மரண யோகம் நம்ம ஷார்ட்டா பார்க்குறோம். ஆனால் அதுவுமே நாங்கள் அன்னைக்கு உண்டான நாம யோகம் என்ன ஓடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பிறந்தது விஸ்கம்ப
ஹர்ஷநாம யோகத்துல பிறந்திருக்காரு, பத்திரை கர்ணத்துல பிறந்திருக்காரு. அவருக்கு ஏற்கனவே அவரே ஒரு நம்பர் எடுத்திருக்காரு, இயக்கியிருக்காரு, இன்னும் செட் ஆகல. ஆனா எல்லாமே நம்பர் நல்ல நம்பர், ஜாதநிலை நம்பர். சரின்ட்டு இந்த நம்பரை வந்து ஒரு நாளைக்கு ஆஃப் பண்ணி போட்டு அவருக்கு ஒரு தேதியை குறிச்சு கொடுத்து, இந்த தேதியில இந்த நம்பரை திரும்பி ஆக்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது யதார்த்தமா அவருக்கு அமையுது. அந்த அவருக்கு குறிச்சு கொடுத்த தேதியில அவர் பிறந்த நாமயோகமே வருது, அவர் பிறந்த கர்ணமே வருது, அவருடைய பச்சி நாளும் வந்துடுது. அதை வந்து அந்த அதே நம்பரை நம்ம ஒண்ணுமே செய்யலாம், இந்த தேதியில இந்த டயத்துல இயக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தேதியில அந்த டயம் முதல் நாள் ஆஃப் பண்ணி போட்டு மறுநாள் இயக்கியிருக்காரு. இயக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே எதிர்பார்க்கல இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்னு. அந்த லெவலுக்கு தன் வீடை விற்கக்கூடிய சூழ்நிலையில இருந்த ஒரு நபர் வந்து திரும்பவும் அவருடைய பிஸ்னஸ் நல்லபடியா ஸ்டார்ட் ஆகி வீடை என்ன சொல்றது, வீடை வாங்கினது இல்லாம அவர் வீட்டுக்கு பக்கத்து வீடே சேர்த்து வாங்குற லெவலுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருச்சு. இல்லை, அந்த மாதிரி அந்த தேதி நேரமும் உண்மையிலே கரெக்டா பயன்படுத்திட்டா அது பெர்ஃபெக்டா வேலை பார்க்குது. சரிங்களா? அதே மாதிரி நேரங்கள் அப்படின்றப்ப வந்து காலையில நம்ம எப்பயுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல சில விஷயங்கள் பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து பார்ப்போம். 4:30 to 6 நமக்கு பிரம்ம முகூர்த்தம் வந்துடுது. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல 4:33 இருந்து ஆரம்பிக்கலாம். 4:33 ஒரு நல்ல நேரம். சரிங்களா? அந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம். சில ஹோமம், பூஜை, சுபகாரியங்களுக்கு உண்டான பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறப்ப அந்த மாதிரி நேரத்துல அவன் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். 4:33க்கு, 4:42க்கு, 4:51 இந்த மாதிரி நேரங்கள்ல ஆரம்பிக்கிறப்ப அது பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 12:03 வந்துடும். ஒரு குருவோட அருளும் ஒரு இறையோட அருளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வெகு சிறப்பான நேரமாக அந்த நேரம் இயங்கும். சரிங்களா? 4:51க்கு அப்புறம் 5, அதுக்கப்புறம் வந்து 4:54 கடைசியா 4:54க்கு அப்புறம் அந்த டைம் வந்து சரியா வராது. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலதான். 5 மணிக்கு மேலன்றப்ப 5:10, 5:12, 5:14, 5:16 இந்த மாதிரி நேரங்கள் வெகு சிறப்பாக வேலை பார்க்குங்க. இந்தக்கப்புறம் வந்து 5:32, 5:41, 5:54. சரிங்களா? இந்த எண்கள்லாம் இந்த மாதிரி டயத்துல சில விஷயங்கள் வந்து 5, 4:33 இருந்து இந்த 5:54 வரைக்கும் உள்ள நான் சொன்ன அந்த நிமிஷங்கள் கணக்கு பண்ணி ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணாலோ, ஒரு சுபகாரியங்கள் ரீதியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணாலோ, ஒரு கடை திறப்புக்கு ஹோமம் எதுவும் பண்றீங்கன்னா அந்த ஹோமத்தை அந்த டைமிங்ல ஸ்டார்ட் பண்ணாலோ அந்த இறை சக்தி நமக்கு கிடைக்கும். முழு ஆசீர்வாதத்துடன் அந்த இறைவனோட சக்தி கிடைக்க இந்த நேரம் நமக்கு உறுதுணையா இருக்கும். இப்போ எப்படி ஒரு ஹோமம்னா என்ன சொல்றாங்க, ஹோமத்துல நாங்க வந்து நெருப்பை வந்து ஒரு ஐயர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹோமம் நடத்துறவங்க நெருப்புல மந்திரம் சொல்றாங்க. நெருப்புக்கு தான் அந்த அவங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளதான் என்ன சொல்றதுன்னா அந்த மூலிகை எல்லாத்தையும் அதுக்குள்ள போடுவாங்க. அப்போ சொல்லி போடுவாங்க. என்னன்னா நெருப்பு வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நம்ம சொல்லி அதை போடுறது நேரம் நெருப்பு மூலியமா இறைவனுக்கு சென்றடையுது அப்படின்னு சொல்றாங்க. அதே நாங்க என்ன சொல்றோம்னா இந்த தேதி, இந்த டைமிங், அந்த நேரத்துல அதை செய்யறப்ப அந்த நேரம் இறை சக்திக்கு நீங்க பண்ணக்கூடிய சுபகாரியத்துக்கு அந்த இறை சக்திக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு ஏணி மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி அந்த டைமிங் உங்களுக்கு அடுத்த அந்த இறைசக்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. சரிங்களா? இந்த மாதிரி டைமிங்லாம் சில இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே 6 அதாவது 6:02 இருந்து ஆரம்பிக்கலாம். 6:02, 6:04, 6:06, 6:08, அடுத்து 6:20, 6:22, 6:26, அடுத்து 6:33, 6:42, 6:51 இது வரைக்கும் இந்த மாதிரி எண்கள், இந்த மாதிரி நேரங்கள்லாம் என்னன்னா நீங்க வந்து
ஒரு பிரயாணம் வெளியே கிளம்புறதுக்கு, இல்லை பண ரீதியான சில விஷயங்கள் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இந்த ஏடிஎம் பின் ஆக்டிவேஷன், பணம் ரீதியான இல்லை உங்களோட ஃபோன்பே கூகுள் பேல ஒரு பாஸ்வேர்டு நாங்கள் குறிச்சு தர்றோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஏடிஎம் பின் நம்பரை இயக்குறப்ப அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து இந்த டைம் சொல்கிறேன், இந்த டைமே வந்து உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உண்டான யோகம் கரணம் வர்ற மாதிரி நாளாக இருக்கணும், இல்லை உங்களுடைய பச்சி நாளாக இருக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதையும் நாங்கள் கால்குலேட் பண்ணி கொடுக்குறப்ப வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் அந்த ஏடிஎம் பின் நம்பரை சேஞ்ச் பண்ணுறப்பையோ, இல்லை உங்களுடைய மொபைலில் அந்த ஃபோன்பே கூகுள் பேயோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறப்பையோ வந்து கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தரும். உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தக்கூடியான நேரம் இந்த 6 to 7. இதில் நான் இப்போ சொன்ன மாதிரி 6-2 6-4 இந்த மாதிரி இருந்து 6:51 வரைக்கும் டைம் சொல்லியிருக்கேன். இந்த டைம் ஃபுல்லாமே இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியா இந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸை தரும் அப்படின்றது உறுதி. ஆனால் இதை வந்து சில பேர் உங்களுடைய பச்சை நாள் பார்க்க தெரிஞ்சால் பார்த்து அதுக்குண்டான மாதிரி செய்யுங்க. இல்லை உங்களுடைய யோகம் கர்ணம் திதி வர அந்த மாதிரி நாட்களாக பார்த்து செஞ்சால் இன்னும் சிறப்பை தரும். இல்லை உங்கள் நட்சத்திரத்தின் சம்பந்தப்பட்ட நாட்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரத்தோட நாட்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு அன்னைக்கு சப்போர்ட்டிவிட்டிவான நாளாக இருக்கணும். அதை பார்த்து தான் நாங்கள் தேதி குறித்து தரோம். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ஒரு ராஜநிலை ஜோதிடர் அணுகி இன்னும் உங்களுக்கு உண்டான ஒரு டைம் இங்கே தேதியை குறித்து வாங்கி அந்த டயத்தில் செய்யுங்க அப்படின்றதா என்னுடைய கருத்து. சரிங்களா? அதே மாதிரி 7 மணிக்கு மேலே 7 to 7:10 சில விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். 7:14 7:16 சரிங்களா, 7:32 7:41 7:52 இந்த மாதிரி நேரங்கள் சில விஷயங்கள் சுபகாரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். 8 மணிக்கு மேலே அப்படின்றப்ப 8:02 8:04 8:06 8:08 8:20 8:22 8:33 8:42 8:51 இந்த மாதிரி நேரங்கள் நீங்கள் சில இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு உங்கள் ட்ராவல் அந்த ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு ட்ராவல் வந்து ஒரு 1/2 hour இருக்குது அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா கரெக்டாக அந்த 8:30 கணக்கு பண்ணி கிளம்பாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் முன்னாடியே கூட கிளம்புங்க. கரெக்டாக ஒரு 8:08 இல்லை 8:06 நீங்கள் அந்த வீட்டிலேருந்து அந்த டைமிங்க்கு கிளம்புறப்ப அது ஒரு பண ரீதியான ஒரு சுபகாரியத்துக்காக கிளம்புறீங்க அப்படின்றப்ப அந்த பிரயாணத்துக்கு உண்டானதை அந்த டைமிங்கில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வரப்போ வந்து மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியம் சுபகமாக முடியும். இதை வந்து நீங்கள் வாழ்வியலில் டெய்லியுமே பயன்படுத்தலாம். என்ன ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்றத காட்டிலும் டெய்லியுமே பயன்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு தேதியையும் நேரத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம். இதில் 8 மணிக்கு மேலே அதே மாதிரி 9 9:10 9:12 9:14 9:16 9:32 அடுத்து 9:41 9:52 இந்த மாதிரி நேரங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான நேரங்களாக அமையுங்க. 10 மணிக்கு மேலேன்றப்போ 10:10 இருக்குது, 10:12 10:14 10:16 10:32 10:41 10:51 இந்த மாதிரி 10:52 இந்த மாதிரி நேரங்கள்லாம் சிறப்பான நேரமாக அமையும். சரிங்களா? அடுத்து 11 மணிக்கு மேலே நம்ம மேக்ஸிமம் ஏதாவது இருக்காது. சப்போஸ் 11 மணிக்கு மேலே உங்களுடைய பச்சை டைம் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது,
இல்லை உங்களுடைய நட்சத்திரம் இயங்குது அப்படின்ற பட்சத்துக்கு அந்த மாதிரி நேரத்துக்குள்ள சில விஷயங்கள் நீங்கள் தொடங்கலாம். 11 மணிக்கு அப்படின்றப்ப 11 11 11 11:22 ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். 11:33 அதே மாதிரி 11:42 இந்த நேரங்கள் சக்ஸஸ் பண்ணும். 12 மணிக்கு மேலே சில விஷயம் எதுவும் கொடுக்கல் வாங்கல், எதுவும் பேங்க்குக்கு போகிறீங்க, பணம் போடுறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, ஜுவல்ஸ் எதுவும் நகை எதுவும் ட்ரெஸ்ஸு எதுவும் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த கையில் வாங்குகிற நேரம் கொஞ்சம் கால்குலேட்டட் பண்ணி 12 மணிக்கு மேலேலாம் இந்த மாதிரி பொருள் இந்த மாதிரி வாங்குறதுக்கெலாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இந்த 12 மணிக்கு மேலே யாரும் வந்து பெரிய நம்ம சுபகாரியங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் முறைகளில் என்னென்ன நம்ம செய்ய போகிறோமோ அந்த மாதிரி நேரங்களை இதில் எல்லாம் உபயோகப்படுத்தலாம். 12 சிறப்பான நம்பரு. தலைவர் ரஜினி பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு, ஒரு டாக்குமெண்ட் பதிகிறது, சொத்து சம்மந்தப்பட்ட பொருள் சேர்க்கை, இந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி டயத்தை உபயோகப்படுத்துங்க. வெகு சிறப்பாக அந்த பொருள் திரும்ப திரும்ப சேரும். அந்த டாக்குமெண்ட்டு திரும்ப அடகு கடைக்கு போகாமையோ இது பாதுகாக்கிறது இந்த 12 அந்த டைமிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி 12-14 12-16 அடுத்தது 12-32 12-41 12-52 இந்த மாதிரி நேரங்கள் ஃபுல்லாமே ஒரு சிறப்பான நேரம். இதில் ரொம்ப சிறப்பான நேரம் 12-12 12-32 நல்ல டைமிங்க. நல்லபடியாக நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு வந்து செய்யலாம். 1 மணிக்கு மேலே அப்படின்றப்போ 1 மணிக்கு இதே மாதிரி தான் மற்ற நம்ம வாழ்வியல் முறைக்கு இந்த மாதிரி நேரங்கள் பயன்படுத்தலாம். 1:32 1:41 1:52 இந்த மாதிரி நேரங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். 2 மணிக்கு மேலேன்றப்ப 2:2 2:4 2:6 2:8 2:20 2:22 2:26 அதே மாதிரி 2:33 2:42 2:51 இந்த மாதிரி நேரங்கள்லாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து அந்த 2 மணிக்கு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் பணம் ஏடிஎம்மில் பணம் போடுறதுனாலும் சரி, இல்லை பணம் நீங்கள் எடுக்கிறவங்கனாலும் சரி, அந்த மாதிரி டைமிங்கில் இல்லை பேங்க்கில் போய் பணம் சலான் கட்டி போடுறீங்கன்னா இந்த மாதிரி டயத்தை கால்குலேட் பண்ணி பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பண ரீதியான விஷயம் வந்து நான் 2ஆம் நம்பர் வந்து பணத்துக்கு உண்டான பணம் ஃப்ளோ ரேட், அதாவது ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க. பணம் வந்து ரொட்டேஷனுக்கு 2ஆம் தேதி அருமையாக வேலை பார்க்கும். அப்போ அந்த 2 டைமிங் அந்த 2 மணிக்கு மேலே இந்த 2:2 2:4 2:6 இந்த டயத்தை பயன்படுத்தலாம். அந்த டயம் லஞ்ச் ஹவராக இருக்கும். இல்லை ஏடிஎம் மிஷினில் பணம் போடுறோம், அந்த டைமிங்கில் கனெக்ட் பண்ணி மிஷினில் பணத்தை போடுங்க. அந்த பணம் வந்து விரயமாகாமல் பாதுகாத்துக்கிறோம். பணம் போன மாதிரி திரும்ப நமக்கே எதுவும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து திரும்ப திரும்ப ரொட்டேஷன் ஆகிறதுக்கு இந்த 2ஆம் நம்பர் சிறப்பாக வேலை பார்க்கும். அதே மாதிரி 3 3:12 3:14 3:16 3:32 3:41 3:52 இந்த மாதிரி டைமிங் வந்து நீங்கள் எதுவும் வாழ்வியல் முறையில் எதுவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 4 மணிக்கு மேலே அப்படின்றப்ப 4:4 4:6 4:8 4:20 4:22 சில 4:42 4:51 இந்த மாதிரி நேரங்கள் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். அடுத்து 5 மணிக்கு மேலே அப்படின்றப்ப 5:12 5:14 5:16 5:32 5:41 5:52 இந்த மாதிரி சில நேரங்கள் ஃபுல்லாமே நமக்கு சிறப்பான நேரமாக அமையுது. அதே மாதிரி 6 மணிக்கு மேலே
நீங்கள் ஒரு கோயிலுக்கே போகிறீங்க சாயங்காலம் அப்படின்னா, அந்த 6 மணிக்கு மேலே போகிறீங்கன்னா 6:06க்கு கோயிலுக்குள்ளே நுழைங்க. அந்த நீங்கள் கேட்குற ஒரு வேண்டுதல் நிறைவேறலாம். 6:06க்கு அந்த அம்மனை தரிசிக்கிற மாதிரி பார்க்கலாம். 6:02, 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:42, 6:51 இந்த மாதிரி நேரங்கள் மிக சிறப்பாக இருக்குங்க. நான் காலையில் நேரத்தை விட நீங்கள் ஈவினிங் சாயந்தர நேரம் போகிறப்ப தான் வந்து இறையருள் நமக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த 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 6 மணிலேருந்து அந்த ஒரு 8 மணிக்குள்ளே சொல்கிற நேரங்கள் குறிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அந்த கோயிலில் போய் உங்கள் பிரார்த்தனை பண்ணுறப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி 7 மணிக்கு மேலே போனால் 7:12, 7:14, 7:16, 7:32, 7:41, எல்லாம் 7:52 இந்த மாதிரி நேரங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 8 மணிக்கு மேலேன்றப்ப 8:02, 8:04, 8:06, 8:10, 8:12, சரிங்களா 8:20, 8:22 இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் அந்த தெய்வத்தை போய் வழிபடுறப்ப உங்களுக்கு சிறப்பான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களாங்க? இதே மாதிரி நம்ம காலையில் இப்போ 6 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிடுறோம். அதே தான் நம்ம ஈவினிங் நைட்டு ஒரு 8, 9 மணி வரைக்கும் இந்த எண்களை நேரங்கள் 10 மணிக்கு மேலே நம்ம எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தேதியும் அந்த நேரமும் அந்த நிமிஷமும் அந்த டைமிங் அதாவது அந்த மணி அந்த நேரம் அந்த நிமிஷம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறப்ப சிறப்பான வெற்றி காணலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு உடைய அந்த பஞ்சபட்சி நாளாக இருக்கலாம், உங்களுடைய திதி நாளாக இருக்கலாம், உங்களுடைய நட்சத்திர நாளாக இருக்கலாம், உங்களுடைய நாமயோகம் வர்ற நாளாக இருக்கலாம், உங்களுக்கு கர்ணநாதன் வர்ற டைமிங்காக இருக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சில விஷயங்கள் செய்கிறப்ப ராஜநிலை இந்த தேதியும் இந்த நேரங்களையும் வெற்றி பெறக்குண்டான சூட்சமும் இதுதான். இன்னைக்கு இந்த சூட்சமத்தை சொல்றதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். வெகு சிறப்பாக நான் எல்லாருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் நீங்க எப்பனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த தேதியும் நேரத்தையும் பயன்படுத்தி, அதாவது எங்களுடைய ராஜநிலையிலேருந்து ஒரு ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை குழுமத்துல எங்கள்கிட்ட ஒரு என்ன இது இருக்கும், ஒரு வசனம் இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டம் அனைவருக்கும் அப்படின்னு. இந்த அதிர்ஷ்டம் அனைவரும் பெறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசான் ராஜநிலை ஆசான் அவருடைய 32 வருட அவருடைய ஆய்வுக்கு அப்புறம் அவரோட ஆய்வை வந்து அவருக்குள்ளே பூட்டி வைக்காம அவர் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்தணும், நிறைய பேர் இது மூலியமா வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றது அவருடைய கருத்து. அதனாலதான் கிட்டத்தட்ட அவர் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல உருவாக்கியிருக்காரு. இன்னும் டிப்ளமோ மாஸ்டர் டிப்ளமோல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் உருவாக்கியிருக்காரு. இன்னும் அடுத்து டிப்ளமோவாவது ரெகுலர் கிளாஸு, அதுக்கப்புறம் டிப்ளமோ கிளாஸு, மாஸ்டர் டிப்ளமோ கிளாஸ், இதுக்கு உண்டான அட்மிஷன்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை எல்லாம் படிக்கிறவங்களும் படிக்கலாம் நீங்க. சரிங்களா? இதை பயன்படுத்தி வெற்றி பெறவங்களும் வெற்றி பெறலாம். இதை ஏன்னா அவருடைய 32 ஆய்வை வந்து தனக்குள்ள வச்சு பூட்டாம வெளிப்படையா எல்லாருக்கும் அவர் கொடுக்கணும். அதனாலதான் அவர் அந்த வசனம் போட்டிருப்பார், அதிர்ஷ்டம் அனைவருக்கும் அப்படின்னு. இந்த அதிர்ஷ்டத்தை அனைவருக்கும் கொடுக்கணும்ன்றதுதான் அவருடைய எண்ணம். அதே போல எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில வெற்றி பெறணும். சரிங்களா? இன்னும் நிறைய பேரும் இந்த ராஜநிலை ஜோதிடத்தால நம்மளும் நிறைய பேரை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றத எங்களுடைய எண்ணமும். இதுக்கு பிரபஞ்சம் நமக்கு விரைவில் ஆசீர்வதிக்கட்டும். இறைவன் ஆசீர்வாதத்தாலும் எங்கள் குருவோட ஆசீர்வாதத்தாலும் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரிங்களா? இதுல எதுவும் டவுட் இருந்தா நீ யாருனாலும் எப்பனாலும் கேட்கலாங்க. சரிங்களா? நம்ம ஒரு மருத்துவர்னால நம்ம எப்பயுமே மருத்துவ ரீதியா ஒரு கருத்து சொல்லுவோம். சரிங்களா? இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு தெரபிஸ்ட். ஆக்சுவலாக அக்குபஞ்சர், வருமம், கப்பிங் தெரபி, ஃப்ளவர் மெடிசன், இது சம்மந்தமாக சில சித்தா ஆயுர்வேதிக்கு சம்மந்தப்பட்ட மருந்துகள்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கோம். இப்போ நம்மளுடைய கடந்த ஒரு 2 வருடமாக போகரோட சில குறிப்புகள்லேருந்து, சுவடியோட குறிப்புகள்லேருந்து, அகத்தியரோட குறிப்புகள்லேருந்து எடுத்த சில மூலிகை ரகசியங்கள், சில புக்குகள்லாம் படித்து அதில் வந்து சில மெடிசின், அதாவது எண்ணெய்கள் காய்ச்சி எடுத்திருக்கோம். இதில் இன்னைக்கு நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. சில பேர்த்துக்கு
கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கும். சில பேருக்கு கருப்பா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். சில பேருக்கு கருப்பும் சிகப்பும் சேர்ந்த மாதிரிக்கு வட்டமா இருக்கு. அதாவது அதை படர்தாமரைன்னு சொல்றாங்க, கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலந்தின்னு சொல்றாங்க. சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்றாங்க, சொரியாசிஸோட அறிகுறின்னு சொல்றாங்க, சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெண் குஷ்டம் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு வெள்ளை தழும்பு வெள்ளையா இருக்கும். சில பேர்த்துக்கு அது வெள்ளை தழும்பே வந்து தேமலாவும் இருக்கலாம். சில பேர்த்துக்கு தேமல் கிடையாது, வெறும் வெள்ளையா இருக்கு அப்படின்னு இருக்கு. சில பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஜெனட்டிக்ஸாகவும் வருது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை தழும்புகள் வந்து அவங்களுடைய மாற்று உணவு முறைகளாலே வருது. சரிங்களா? இதுக்கு நாங்கள் சில ஆயில் தயாரிச்சிருக்கோம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அதாவது 10 வருஷமா சரியாகாத இந்த ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட அது வெள்ளை தழும்புவாக இருந்தாலும் சரி, இல்லை சொரியாசிஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கருப்பான தழும்புகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆறாத புண் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு புண்ணே ஆறாது. நரம்புல அடிபட்டுருச்சுன்னா அந்த புண்ணு வந்து அவர் சீக்கிரம் ஆறாது. சரிங்களா? கிட்டத்தட்ட 10 வருடம் 8 வருடம் 3 வருஷம் ஆறாம இருந்த புண்களுக்கு நாங்கள் சில ஆயில் கொடுக்குறோங்க. இந்த ஆயில் வந்து பெர்ஃபெக்டா அவங்க புண்ணு ஆறும் அப்படின்றது எங்கள் இதில் பல ஆய்வு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இதில் இந்த 6 மாதம் வந்து நிறையா பேஷண்ட் கொடுத்துருக்கேன். இந்த சொரியாசிஸ் கருப்பு கலர்ல வர ஸ்கின் டிசீஸ், அதாவது என்னை வந்து மிலிட்ரி இராணுவ வீரர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த ஷூ போட்டு அந்த குளிர் பிரதேச டைட்டான அந்த ட்ரெஸ்ஸுகள் போட்டு தொடை பகுதியிலெல்லாம் கருப்பா வந்துருச்சு. அவருக்கு போயிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அவர் ஆங்கில மருந்துலாம் நிறைய உபயோகப்படுத்தினாரு. அப்போ அந்த ஆயின்மெண்ட் எல்லாமே போட்ட உடனே போயிடும், திரும்ப ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்துடும். இதே மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஐஜி டெஸ்ட், அதாவது பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறோம். ஐஜி டெஸ்ட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மினிமம் வந்து 100 தான் ஒரு அடல்ட்டுக்கு வந்து இருக்கணும். பீடியாட்ரிக் கொஞ்சம் மாறுபடும். அடல்ட்டுக்கு 100 தான் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து 300க்கு மேலே இருக்குது. அப்போ அவருக்கு சில மெடிசனும் வந்து சித்தா ரீதியான மருந்துகள் கொடுத்துட்டு, உடல் கழிவுகள் வெளியேற்றம் பண்ணக்கூடிய மருந்துகளும் கொடுத்தோம். இந்த ஆயிலை கொடுத்து விட்டுட்டேன். அவர் இருக்கிற குளிர் பிரதேசத்தில் அந்த ஆயிலை யூஸ் பண்ண கூட முடியாது. ஏன்னா அந்த போன உடனே அவருடைய ரூம்ல வச்ச உடனே அந்த எண்ணெய் வந்து உறைஞ்சிருது. நம்ம வீட்லயே இப்போ பார்த்தா குளிர் டயத்துல தேங்காய் அப்படியே உறைஞ்சு நெய் மாதிரி நின்று போகும். அவருக்கு அதே மாதிரி உறைஞ்சிருதுன்றாப்புல. அப்போ என்ன, ஒவ்வொரு தடவையும் லைட்டா அதை சூடு பண்ணி தேய்க்க சொன்னோம். இப்போ அந்த தழும்பு கூட இல்லை, சுத்தமா அவருக்கு அந்த இதே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அவரும் ஒரு 6-7 மாசம் இங்கிலீஷ் மருந்துகள் எடுத்தாரு, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாரு. எதுவுமே அவருக்கு சக்சஸ் ஆகலை. ஆனால் என்னுடைய இது வந்து ஒரு பெருமைக்காக சொல்லலை. இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம், இயற்கையே நமக்கு நிறையா விஷயம் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்கிறோம். சரிங்களா? நாங்கள் உங்களை வந்து எங்களுடைய மருந்து கொடுத்து பெருகாது, அதே மாதிரி போயிருச்சுன்னா திரும்ப வராது அப்படின்றத சித்தா ஆயுர்வேதிக்கு உண்டானது. அதை ஒவ்வொருத்தவங்களோட நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ணெய்கள் கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியை பார்த்து வரும் கஸ்டமர்களுக்கு அதை வந்து சலுகை விலையில கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம்ல, சலுகை விலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆறாத புண்கள்னாலும் சரி, எல்லாத்துக்கும் என்கிட்ட மருந்து இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிறேன். இப்படி இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்டதையும் மருத்துவம் சம்மந்தப்பட்டதையும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை ஜோதிட குழுமம் மற்றும் ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் இயங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னப்பன் முருகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.